அவனுடைய மரணத்தின் முடிவை எண்ணி பார்க்க வேண்டும். அவனுடைய முடிவு என்ன, என் முடிவு என்ன, எந்த நிலையிலே நான் மரணம் அடைவேன்? அவன் மரணத்தின் நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும். பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் அவன் மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இஷாவுடைய தொழுகையை விட்டு அவன் உறங்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உள்ளம் சொல்லும், ரசூலுல்லாஹ் ஏவும், நீ இந்த இஷாவுடைய தொழுகையை விடப் போகிறாய், காலையில் தொழுகாமல் இருக்கும் பொழுது உன்னை மரணம் வந்தடைந்தால் என்ன செய்வாய் என்று கேட்கும். யாரும் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருப்பான். உள்ளம் கேட்கும், நீ தொழாமல் காலை சூரியன் உதித்து விட்டால், அந்த நேரத்திலே அல்லாஹ் உன்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டால் உன் நிலைமை என்ன என்று கேட்கும். அவன் அதை எடுத்துக்கொண்டு நன்மையின் பக்கம் விரைந்தால் இந்த மரணத்தின் நினைவின் காரணமாக அவன் பாவத்திலிருந்து விடுபடுவான். எந்த நிலையிலே என் மரணம் வரும்? ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் எந்த நிலையிலே மரணமாகிறானோ அதே நிலையில்தான் மறுமையிலே எழுப்பப்படுவார். யாரும் சிந்தித்து பாருங்கள். எம்மில் பலர், எத்துணையோ மக்கள் தொழுகையை தொழாத நிலையில் மரணமாகி இருக்கிறார்கள். இவர்கள் காரூனோடு, ஃபிர்அவுனோடு, உபை இப்னு கலஃபோடு தொழுகையை விட்டவர்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். எந்த நிலையிலே மரணமானானோ அதே நிலையில் தான் மறுமையிலே எழுப்பப்படுவான். யாருக்கு தெரியும்? யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து.